Hello my dear anesthesia technician friends. இன்னைக்கு கிளாஸ் வந்து பேசிக் anatomical orientation. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட மூக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தைங்க மாதிரி இட் இஸ் அபவ் த மவுத் அப்படின்னு சொல்றது கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாமே பாடிங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருங்கிறதால அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன்ல சில வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத சிம்பிளா நான் இப்ப சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் சைடு ஓரியன்டேஷன். இப்ப பேஷண்ட்டுக்கு வந்து ரைட் சைட்ல பெயின்னு சொல்றாரு, இல்ல ரைட் சைட்ல ஆப்ரேஷன் அப்படின்னா எப்பயுமே பேஷண்டோட ரைட் தான். ரைட்டுன்னா பேஷண்டோட ரைட்டு, லெஃப்ட்னா பேஷண்டோட லெஃப்ட். நம்ம பேஷண்ட்டுக்கு நேரா நிக்கலாம், நம்மளோட ரைட்டு பேஷண்ட்டுக்கு லெஃப்டா இருக்கலாம், இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ரைட்டுன்னா பேஷண்டோட ரைட்டு, லெஃப்ட்னா பேஷண்டோட லெஃப்ட். இப்போ மேல கீழே அதை எப்படி சொல்றது? இப்ப இமேஜினரியா வந்து நம்ம பாடியை 2ஆ பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லைன்ல இருந்து தலையை நோக்கி போறது எல்லாம் சுப்பீரியர், காலை நோக்கி போறதெல்லாம் இன்ஃபீரியர். அப்படின்னா இதுக்கு மேல சுப்பீரியர், இதுக்கு கீழே இன்ஃபீரியர் கிடையாது. இப்போ மூக்குங்க இருக்கா, மூக்குக்கு மேல தலை இருக்கு, அப்போ மூக்குக்கு தலை சுப்பீரியர். மூக்குக்கு கீழே தான் நோஸ் இருக்கு, கீழே தான் வாய் இருக்கு, அப்போ மூக்குக்கு வாய் இன்ஃபீரியர். அதே மாதிரிதான் கால்லையும். கால்ல இருந்து பாத்தீங்கன்னா காலுக்கு வயிறு சுப்பீரியரா இருக்கும், ஆனா முட்டி கால்ல இருந்து ஆங்கிள் இன்ஃபீரியரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சுப்பீரியர் இன்ஃபீரியர். சுப்பீரியரை கிரேனியல்னு சொல்லுவாங்க, இன்ஃபீரியரை அதே மாதிரி கார்டல்னு சொல்லுவாங்க. அடுத்து அதே இமேஜினரி லைனை இப்படி சென்டரா போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி சென்டர்ல ஒரு லைன் போகுது. இப்போ இதுல இருந்து இது என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்ல போறேன் நான். சென்டருங்கிறது மிட் லைன் இல்லையா? ஸோ மிட்லைனை நோக்கி மிட்லைனுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மீடியல், மிட்லைன்ல இருந்து தூரமா இருக்கிறதெல்லாம் லேட்ரல். ஸோ இப்போ நோஸ் இருக்கா, ஐஸ் இருக்கா? நோஸ் வந்து ஐக்கு மீடியலா இருக்கு, ஏன்னா அது வந்து சென்டர் பாயிண்ட நோக்கி போகுது. ஆனா ஐஸ் வந்து சென்டர் பாயிண்ட விட அவேயா வருது. ஐஸ், இயர்ஸ் எல்லாமே சென்டர் பாயிண்ட்ல இருந்து லேட்ரலா வருது, அதனால இது லேட்ரல். அதே மாதிரி அந்த பக்கமும் இதுக்கு இது மீடியல், இதுக்கு இது லேட்ரல். மீடியல் மிட்லைனை நோக்கி வர்றதெல்லாம் மீடியல், மிட்லைன்ல இருந்து தூரமா போறதெல்லாம் லேட்ரல். இந்த பாடிக்கு இந்த கை லேட்ரலா இருக்கு, ஆனா அந்த கைக்கு இந்த பாடி மீடியலா இருக்கு. இப்ப மீடியல் லேட்ரல்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப நெக்ஸ்ட் பாடிய இப்படி நடுவுல கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த லைனை கட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த லைனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆன்டீரியர், ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஆன்டீரியர், இந்த லைனுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் போஸ்டீரியர். இப்ப பாருங்க, மூக்குக்கு காது போஸ்டீரியரா இருக்கா? சோ முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர். அடுத்து சூப்பர்ஃபிஷியல், டீப். சூப்பர்ஃபிஷியல்னா ஒன்றும் இல்லை, சூப்பர்ஃபிஷியலா மேலாப்ல இருக்கிறது தான் சூப்பர்ஃபிஷியல், உள்ள இருக்கிறது எல்லாம் டீப்னு சொல்லுவோம். இப்போ வந்து இங்க மேல ஸ்கின் இருக்கையா, உள்ள ஹார்ட் இருக்கு. ஸோ உள்ள ஹார்ட் இருக்கிறது டீப்பு, ஹார்ட்டுக்கு ஸ்கின் சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, மேல இருக்கு, மேலாப்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்சிமல், டிஸ்டல். ப்ராக்சிமல்னா என்ன? நம்ம சென்டர் பாடி இருக்கு இல்லையா, அதோட க்ளோஸா இருக்கிறதெல்லாம் ப்ராக்சிமல், ப்ராக்சிமிட்டியா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராக்சிமல். டிஸ்டல் அப்படின்னா தூரமா இருக்கிறது, டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ என்னோட பாடி இப்படி இருக்கா, இப்போ இந்த ஷோல்டர் வந்து என்னோட பாடிக்கு பக்கத்துல இருக்கு, அதனால இது ப்ராக்சிமல். ஆனா என் ஃபிங்கர்ஸ்ல பாடியை விட்டு தூரமா இருக்கு, ஸோ அதெல்லாம் டிஸ்டல். ஸோ இந்த ஃபிங்கர்ஸுக்கு எல்போ வந்து எப்படி இருக்கு, பாடிக்கு பக்கத்துல வருது, ஸோ ப்ராக்சிமல். எல்போக்கு ஷோல்டர் எப்படி இருக்கு, பாடி பக்கத்துல வருது, ப்ராக்சிமல். ஆனா ஷோல்டருக்கு எல்போ எப்படி இருக்கு, பாடியை விட்டு தூரமா போகுது, டிஸ்டல். எல்போக்கு ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் பாடியை விட்டு தூரமா போகுது, டிஸ்டல். ப்ராக்சிமல், டிஸ்டல். அதே மாதிரிதான் காலுக்கும், ஹிப் எல்லாமே ப்ராக்சிமலா இருக்கு, ஆங்கிள், டோஸ் எல்லாமே டிஸ்டலா இருக்கு. இப்ப சம்மரைஸ் பண்ணலாமா? ஸோ ரைட்டு லெஃப்ட்னா பேஷண்டோட ரைட்டு, பேஷண்டோட லெஃப்ட். சுப்பீரியர்னா தலை பக்கமா வர்றது, ஸ்கல்லு பக்கமா வர்றது சுப்பீரியர், கீழ் பக்கமா வர்றது இன்ஃபீரியர், கிரேனியல், கார்டல். மிட்லைனுக்கு பக்கத்துல வர்றது மீடியல், தூரமா போறது லேட்ரல். முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர். ப்ராக்சிமல்னா என்ன? பாடியோட பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கிறது ப்ராக்சிமல், தூரமா இருக்கிறது டிஸ்டல். சூப்பர்ஃபிஷியல்னா மேலாப்ல இருக்கிறது, டீப்னா உள்ள இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இப்ப நான் 2 கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2 கிளிப் மாட்டிருக்கேன் தெரியுதா? இந்த கிளிப்புக்கு இந்த கிளிப்போட ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி இந்த கிளிப்புக்கு இந்த கிளிப்போட ரிலேஷன்ஷிப் என்ன, தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2, என்னோட காதுக்கு என்னோட மூக்கோட ரிலேஷன்ஷிப் என்ன?
என்னோட காதுக்கு மூக்கோட ரிலேஷன்ஷிப் என்ன?